அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் எழுதிய தலைவிதியாக சனியின் ஆட்சி வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய சூரியன் இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகளை மாற்றி கொடுக்க போகிறார் என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது ஜனவரி 14ஆம் தேதி முதல் ஜென்ம ராசியை விட்டு விலகக்கூடிய சூரியன் குடும்பஸ்தானம், தனஸ்தானம், வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தில் அமர்கிறாருங்க. பொதுவாகவே சூரியனை பொறுத்த வரைக்கும் ஜென்மம், அஷ்டமம், விரயம் மற்றும் அர்த்தாஷ்டகம் போன்ற இடங்களில் சஞ்சரிக்கும் போது அவ்வளவு சிறப்பான நன்மைகளை உறுதியாக எதிர்பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் இருந்து தற்போது நல்ல மாற்றத்தை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். பொங்கல் பண்டிகை உள்ளிட்ட பல விசேஷ தருணங்களை குடும்பஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிக்கும் போது ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. எனவே குடும்பத்தில் மகிழ்ச்சியும் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான அதிரடியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தை உஷ்ண கிரகமும் முதன்மை கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் அள்ளி கொடுக்க போகிறாருங்க. சூரியன் ஜென்ம ராசியை விட்டு விலகக்கூடிய இந்த தருணம் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பெருவாரியான சிக்கல்கள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக கட்டுக்குள் வரும். எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு வகையான தடைகள் இந்த தருணத்தில் தகர்த்தெறியப்படுங்க. ஏனென்றால் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட சூரியன் 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் அமர்கிறார். எனவே பல வகையில வருமான உயர்வுக்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் நிறைவாக அமையும். பெரிய அளவில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், சிரமங்கள் முற்றிலுமாக தவிடுபடியாகுவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களை சிரமமில்லாமல் செய்து முடிப்பதற்கான முதன்மையான யோகத்தையும் அள்ளி கொடுக்கிறார். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது குடும்பஸ்தானமாகிய 2இல் அமரக்கூடிய சூரியன் தனது சப்தம பார்வையை 8ஆம் இடமாகிய அஷ்டமஸ்தானத்தில் பதிக்கிறாருங்க. அஷ்டம பாதிப்புகள், தடைகள் போன்றவை ஏற்பட்ட சூழலில் அவை அனைத்தும் மாற்றத்திற்கு உருவாகக்கூடிய இனிமையான வாய்ப்பை சூரியனின் சப்தம பார்வை வலுவாக அள்ளி கொடுக்க போகிறது. பெரிய அளவில் குடும்ப ரீதியாக சுப நிகழ்வுகளில் ஏற்பட்ட தடைகள் முற்றிலுமாக தவிடுபடியாக கூடிய ஒரு தருணமாக அமைகிறது. எனவேதான் இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் ஜென்மராசியை விட்டு விலகும் சூரியன் எழுதிய தலைவிதி பல அதிரடியான மாற்றத்தையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் உறுதியாக தனுசு ராசிக்காரர்களுக்கு பெற்றுத்தரும். ஏனென்றால் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குருவின் நட்பு கிரகமாக திகழ்கிறாருங்க. எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் சிறப்பான மாற்றம் உண்டு. அது மட்டுமல்லாது சூரியன் முதன்மை கிரகமாக இருப்பதால் ஆளுமையும் அதிகாரமும் பெற்ற கிரகமாக பார்க்கப்படுகிறார். அவர் ஜென்மராசியை விட்டு விலகக்கூடிய இந்த வேளையில் எதிர்பாராத பணவரவு அதிகரிக்கக்கூடிய வகையில் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் உறுதியாக கிடைக்க போகிறது. அது மட்டுமல்லாது பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள் முற்றிலும் விலகி எதிர்பார்க்கக்கூடிய நன்மையும் சிறப்பான வளர்ச்சியும் இந்த தருணத்தில் உங்களை தேடி நிறைவாக வரும். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மற்ற கிரகநிலைகளை பொறுத்த வரைக்கும் குரு வக்ரத்தில் இருக்கிறார். 6இல் வக்ர நிவர்த்தியும் பெறப்போகிறார். தைரியஸ்தானத்தில் சனியுடன் இணைந்து சுக்கிரனும் வலு சேர்க்கிறாருங்க. சனி சுக்கிரன் இணைந்து தைரியஸ்தானத்தை வலு சேர்க்கக்கூடிய இந்த தருணம் என்பது வெற்றிக்கு உரித்தான பல நல்ல வாய்ப்புகள் உறுதியாக உண்டு. சுகஸ்தானத்தில் ராகவும், கர்மஸ்தானத்தில் கேதுவும், அஷ்டமஸ்தானத்தில் வக்ரமும் பெற்று செவ்வாய் சஞ்சரிக்கிறார். இப்படி சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் மிக வலுவாக ஜென்ம ராசியில் வித்யாகாரகரான புதனும் வீற்றிருக்கிறார். எனவே இந்த தடைகள் அனைத்தும் விலகி நன்மை நிறைவாக பெற வேண்டும் என்றால் உறுதியாக பல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பை கிரகநிலைகளும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வேளையில் ஜென்மராசியை விட்டு சூரியன் விலகக்கூடிய தருணம் மகிழ்ச்சி இரட்டிப்பாக மாறக்கூடிய வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்து பல வெற்றி வாய்ப்புகள் உறுதியாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த வேளையில் உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை இல்லத்தில் சிறப்பாக திட்டமிட்டு நடத்த முடியும். திருமணம், காதுகுத்து, வளகாப்பு, புதுமனை புகுதல் என பல சுப நிகழ்வுகளை எந்தவிதமான தடையுமின்றி சிறப்பாக செய்து முடிப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. பொருளாதார பற்றாக்குறைகள் நீங்கக்கூடிய வகையில் பணவரவு அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் வலுவாக கிடைக்கிறது. சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் வலுவாக உண்டு. அது மட்டுமல்லாது உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். குடும்ப பொறுப்புகள் காரணமாக அலைச்சலும் வெளியூர் பயணங்களும் அதிகரித்தாலும் கூட காரியம் நிறைவேறக்கூடிய முதன்மையான யோகத்தை சூரியன் வலுவாக அள்ளி கொடுக்கிறார். எனவே மனதில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் குதூகலமும் கொண்டாட்டமும் ரெட்டிப்பாவதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் உண்டு. தசாபுத்திகள் வலுவாக இருந்தால் சொந்த வீடு வாங்குவதற்கான யோகமும் புதிய முதலீடுகளை அதிகரிக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சிறப்பு
சிறப்பான திட்டங்களை செயல்படுத்துவதற்கான வாய்ப்பும் நிறைவாக கிடைக்கிறது. தனுசு ராசிக்காரர்களுக்கு அலைச்சல் சிரமமின்றி நல்ல வரன் உங்களது இல்லம் தேடி வருவதோடு மகிழ்ச்சியை இரட்டிப்பாக மாற்றிக் கொடுப்பதற்கான முதன்மையான யோகத்தை வலுவாக அள்ளி கொடுக்கிறாருங்க. எனவே தனுசு ராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நல்ல வரன் கிடைப்பதோடு மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக பெறக்கூடிய வகையில் பல நல்ல மாறுதல்கள் உண்டு. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட சூரியன் தனஸ்தானத்தில் அமரக்கூடிய இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் தடை தாமதமின்றி மிக சிறப்பாக உத்தியோகம் சார்ந்த பணிகளில் கைகூடும். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான பிரச்சனைகள் இந்த தருணத்தில் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் விலகுங்க. எதிர்பார்க்கக்கூடிய புதிய வேலை வாய்ப்பு மற்றும் ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகள் விரைவாக இந்த வேளையில் கிடைக்கும். சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது சுக்கிரனும் அவருடன் இணைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் தனஸ்தானத்தை சூரியன் வலு சேர்ப்பதால் நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான யோகமும் உண்டு. தொழில்துறை, வியாபாரத்துறையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் மிகவும் சாதகமாக அமையும். நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு, சக பங்குதாரர்களின் ஒத்துழைப்பு என அனைத்தும் சாதகமாக அமைவதால் தொழில்துறை, வியாபாரத்துறையில் இரட்டிப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் மிகவும் அபரிவிதமாக சந்திப்பதற்கான யோகம் உறுதியாக கிடைக்கிறது. இந்த தருணத்தில் தொழில்துறை, வியாபாரத்துறையில் உற்பத்தியும் சரி, விற்பனையும் அபரிவிதமாக அமைவதற்கான யோகம் உண்டு. கலைத்துறையின் நாயகன் என்று அழைக்கக்கூடிய சுக்கிரன் தைரியஸ்தானத்தில் சனியுடன் இணைந்திருக்கும் போது குடும்பஸ்தானத்தை சூரியன் வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளை நீங்கள் எதிர்பார்க்கிறபடி கலைத்துறை சார்ந்த பணிகளில் புதிய வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும். பல்வேறு வகையான கருத்து மோதல்கள், பரபரப்பான பேட்டிகள் இருந்தாலும் கூட அவற்றில் பொறாமை நீடித்தாலும் கூட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மாற்றத்தை உறுதியாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக கலைத்துறையில் உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் மிகவும் அற்புதமாக பல அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளை இந்த தருணத்தில் சந்திக்க முடியும். மனதில் தோன்றக்கூடிய வெறுப்புகளையும் வெறுப்பு உணர்வுச்சியையும் தவிர்த்து எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றத்தை அரசியல் சார்ந்த பணிகளில் நழுவ விடாமல் உறுதியாக பெறுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் இந்த தருணத்தில் உறுதியாக கிடைக்கிறது. மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். விவசாயம் சார்ந்த பணிகளில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும். பழைய கடன்கள் உள்ளிட்ட பல்வேறு வகையான சிரமங்கள் சற்று இந்த தருணத்தில் கட்டுக்குள் வருவதற்கான யோகம் நிறைவாக உண்டு. கால்நடை பராமரிப்பில் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் கனகச்சிதமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்க போகிறது. தசாபதிகள் வலுவாக இருப்பின் புதிய விளைநிலம் வாங்குதல் உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் தடையில்லாமல் உங்களை தேடி வரும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய அனைத்து விதமான காரிய தடைகளும் சிக்கல்களும் விலகி மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக எந்தவிதமான காரிய தடையும் இன்றி உங்களை வந்து சேர்வதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உறுதியாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. தனுசு ராசிக்காரர்களுக்கு